ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 40-day Intermittent weight loss challenge Day 33 vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நேற்றுக்கு வந்து ஜூஸ் ஒன்லி எடுத்ததுனால நல்லா வெயிட் லாஸ் ஆகிருக்கும். அவங்களோட வெயிட் அப்படின்றது 81.200 கிராம் இருந்தது. அதுக்கு முந்தின நாள் வெயிட் அப்படின்றது 81.750 கிராம் இருந்தது. 1/2 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்காங்க. ஆனால் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் கூட தான் செய்யும். பார்க்கலாம் நாளைக்கு என்ன வெயிட் இருக்குது அப்படின்றத. இன்றைக்கி அவங்க வெயிட் அப்படின்றது 81.200 கிராம் இருக்காங்க. சரி வாங்க விளாக்குக்குள்ளே போகலாம். காலையில் நிதிஷ் இப்போ 6 மணிக்கு சைக்கிளிங் போயிட்டாங்க. 1 hour கிட்ட அவங்க சைக்கிளிங் தான் போனாங்க. நான் வீட்டிலேயே தான் சூரிய நமஸ்காரம் பண்ணேன். சூரிய நமஸ்காரம் இன்றைக்கி கவுண்டிங் அப்படின்றது 38 பண்ணேன். கடைசி ஒரு 2 என்னால் பண்ண முடியல. ரொம்ப விறுவிறுத்து ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால பண்ணலை. நான் இது பண்ணுறதுக்கே கரெக்டாக 1 hour கிட்ட ஆயிடுச்சு. காலைல 8 மணிக்கு ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறோம். இன்றைக்கி நேற்று நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தது தான் அரைச்சி வச்சுட்டேன். இதில் வந்து எப்பவுமே கருவேப்பிலை சேர்ப்பேன். இந்த வட்டம் கருவேப்பிலை இல்லாதனால வெறுமனே நெல்லிக்காவும் இஞ்சியும் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வீடியோ வந்து தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்துடும். காலையில் 8 மணிக்கு நாங்கள் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் ப்ளஸ் ஜிஞ்சர் சேர்த்துருக்கேன். வெயிட் லாஸ்க்கும் சரி, ஸ்கின் க்ளோவிங்க்கும் அது மாதிரி நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3க்குமே சேர்ந்து ஒன்று போல் ஒரே ஜூஸாக மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் எடுங்க. அது நல்ல உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும். 8 மணிக்கு நிதிஷ் அப்பா ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் தான் ஒரு 1/2 hour பண்ணாங்க. எக்ஸசைஸ் அப்படின்றது பேசிஸான எக்ஸசைஸ் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் எதுவும் பண்ணலை. வால் புஷ்அப் பண்ணுறது, அது மாதிரி நார்மல் புஷ்அப் பண்ணுறது, பிளாங்க் பண்ணுறது, ஸ்குவாட், அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். அதுவும் 1/2 hour தான், அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. 1/2 hour டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் மணி 8:45 ஆகுது. பச்சைப்பயிறு தோசை தான், முளை கட்டின பச்சைப்பயிறு தான். உடனே தோசை மாவாக அரைச்சி தோசை சுட்டுருக்கேன். நிதிஷ் அப்பாவுக்கு ஒரு 1.5 தோசை இருக்க அளவுக்கு தக்காளி சட்னி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு, டிஃபன் சாம்பார் 150 கிராம் எடுத்துருக்காங்க. சேம் நானும் அதே தான். ஒரு தோசை, 1.5 தோசை, தக்காளி இதுவும் சாம்பாரும் தான். 2 பேருமே காலையில் டிஃபனாக எடுக்கிறது பச்சைப்பயிறு தோசை தான். இது மேலே வந்து இது நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றது பார்க்கலாம். பச்சைப்பயிறு தோசை தான் செய்ய போகிறேன். இது வந்து முளை கட்டினது. நேற்று 2 வகையான பச்சைப்பயிறு முளை கட்டினதுனால நிறையா இருந்தது. ஸோ இதை வந்து அப்படியே தான் அரைக்க போகிறேன். முளை கட்டின பச்சைப்பயிரை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ்க்கு பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா 2, வெள்ளைப்பூடு 3 போட்டிருக்கேன். சீரகம், சோம்பு போதுமானது. இது கூட நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றது நம்ம டேரெக்டாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சைடிஷ் கூட தேவையில்லை. அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், அப்போ தான் தோசைக்கு நல்லாயிருக்கும். கல் நல்லா சூடானையும் தோசை மாவு நான் கொஞ்சம் கட்டியாக தான் ஊற்றுறேன். இதிலே கொஞ்சம் குடமிளகா, வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழை. இதில் ஏற்கனவே வந்து இந்த டப்பாவில் வந்து உப்பு, சீரகம், மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது ஒரு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டாலே நம்ம நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வேணும்னா கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார், இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். காய்கள் இருக்க பக்கம் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதுமானது. முளை கட்டின பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் தான். இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. முளைக்கட்டின பயிரை உடனே வந்து அரைச்சி செய்கிறது தான். சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 45 நிமிஷம் கழிச்சு வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம், வெந்நி தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வெந்நி தண்ணியில் இஞ்சியும் பட்டையும் போட்டு வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சனையும் இது கூட ஒரு வெள்ளைப்பூடும் போட்டுக்கலாம். ஸோ நானும் நிதிஷ் அப்பாவும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்குவோம். கொஞ்சம் வெதுவெதுன்னே குடிங்க. ரொம்பையும் சூடாக குடிச்சிங்கன்னா நெஞ்சில் கப்பன்னு எரியும். அதனால ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இஞ்சி சேர்த்தா ரொம்ப நெஞ்சு எரியுதுக்கா அப்படின்றவங்க வெறுமனே வெந்நி தண்ணி மட்டும் எடுத்து குடிங்க. சாப்பாடு சாப்பிட்டு, குக்கிங் ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு 45 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி குடிங்க, டீ மாதிரி. அது நல்ல ஒரு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி வந்து 1:10 ஆகுது. ஃபிஷ்ஷு தான், சங்கரா தான் வாங்கியிருக்கு. நிதிஷ் அப்பாவுக்கு 4 ஃபிஷ்ஷும். அதுக்கப்புறம் இது வந்து சீரக சம்பா ரைஸில் காளான் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். இப்போ வெயிட் லாஸில் பிரியாணி எடுக்கலாமா, காளான் எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, இது எடுக்கலாமான்னு நிறைய கேள்வி வரும். நான் சொல்கிறது என்னென்ன, எது எடுத்தாலும் வீட்டில் செய்யுங்க, ஆயில் கம்மியாக செய்யுங்க, குக்கிங் டயத்தை கம்மியாக வச்சு செய்யுங்க. சீரக சம்பா ரைஸ் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இது வந்து லாங் டைம் ப்ராசஸில் விளையிற ஒரு அரிசி, 1 year ஆகும். ஸோ பாத்மதி ரைஸை விட சீரக சம்பா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் எடுத்திருக்கேன் 150 கிராம் ரைஸும் 2 மீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ மத்தியான சாப்பாடாக நாங்கள் எடுக்கிறது இதுதான்.
சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. தோசை சட்டியில் எண்ணெய் கம்மியாக ஊற்றி தான் வறுக்கணும். சில சமயம் மூடி போட்டு கூட வறுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு வருங்க. வெயிட் லாஸ்க்கு அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 4 மணிக்கு நாங்கள் எடுக்கிறது ஒரு கொய்யாப்பழம் வெட்டிட்டோம். கொய்யாப்பழம் வெட்டி நானும் நித்திஷமாக பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி பழம் தான் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறாச்சு. தண்ணி பழம் ஜூஸ் வந்து 400 ml இருக்கும். கொஞ்சம் தண்ணி 100 கிராம் சேர்த்து ஐஸ் க்யூப் சேர்த்து கொஞ்சம் குடிக்கும்போது கொஞ்சம் வெயிலுக்கு இதமாக இருந்ததுனால கொஞ்சம் ஐஸ் க்யூப் நான் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து 1/2 லிட்டர் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டாக எடுக்கிறது கொய்யாப்பழமும் தண்ணி பழம் ஜூஸும் தான் எடுத்துக்கிட்டோம். சண்டே அப்படின்றதுனால ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 5:30க்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சு. நிதிஷ் வெளியே விளையாட போயிட்டதுனால நானும் நிதிஷமாக வாக்கிங் தான் போனோம். 1.5 hour போனாங்க. நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட போயிருப்பேன். இது வாக்கிங் போகிற இடத்துல ஒருத்தவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க. நெல் போட்டிருக்காங்க. சூப்பராக விளைஞ்சிருந்தது. சரி, அதை தான் வந்து வீடியோவாக எடுத்திருந்தேன். நெல் போட்டிருக்க இந்த ஏரியா ஃபுல்லாக மெட்ரோ சிட்டி. பட் ஆனால் அவர் வந்து அந்த இடத்த விற்கலை. 1 ஏக்கர் கிட்டே இருக்கும். இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப தூரத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாரு. அவர் நினச்சானா இடத்துல ஒரு காவாசியை விற்றுட்டு ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம். பட் ஆனால் அவர் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாரு. ஒரு நடு சிட்டிக்குள்ளே வந்து அவர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்க்கவே செம அருமையாக இருக்கும். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். ஒரு 8:30 இருக்கும். நானும் நிதிஷப்பா ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் சூடாக எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி சண்டே அப்படின்னாலும் நான்வெஜ் டயட் ப்ளஸ் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக்கில் சந்திக்கலாம்.